It's Wednesday morning and I'm Kirti. இது 2 டேஸ்க்கான vlog. நான் வந்து வீடியோ ரொம்ப கம்மியாக வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் இது மோர் தென் 20 மினிட்ஸ் எடுத்துடுச்சு. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தா நமக்கே போர் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ பார்த்துக்கலாம். பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த செடியை நான் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பூ வந்திருக்கு. இது 10 மணி பூன்னு கூகுள் போட்டிருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தீங்க. மைட் பி காலை நேரத்தில் அந்த சன்லைட் இருந்தால் தான் பூ பூக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நானும் வச்சு பார்த்தா வரவே இல்லை. ஏதோ அதிசயமாக இப்போ தான் வந்திருக்கு. காலையிலே 2 பேருக்கும் ஜீரக தண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஓட்ஸ் ஊற வச்சுட்டோம். மித்துவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக அதில் நான் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து டேட்ஸ் இதில் ஆட் பண்ணால் பிடிக்காது. வெறும்னே சாப்பிட்றதுனா கூட சாப்பிடுவேன். ஆனால் இதில் ஆட் பண்ணால் பிடிக்காது. நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க டயட்டில் வந்து நாங்கள் ஓட்ஸ் தான் சாப்பிட்றோம். அது டெய்லி சாப்பிடக்கூடாது. வீக்லி 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வேணால் சாப்பிடலாம். நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறோம். அது அப்படியே பிளைண்டாக நான் பண்ணுறேனே அப்படின்றதுனால தான் ட்ரை பண்ணிடாதீங்க. உங்கள் ஹெல்த்துக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இது நல்லா செட் ஆச்சு, ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஓட்ஸ் கூட நமக்கு எந்த சீட்ஸ்லாம் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் இது ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். மித்துவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால அவருடைய அந்த சீட்ஸ் போர்ஷன் நான் தொடவே மாட்டேன். எனக்கு ஒரு தனி பாட்டிலில் வச்சுருப்பேன். மித்துவுக்கு ஒரு தனி பாட்டில் இருக்கும். அது இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸும் கொஞ்சமாக பம்ப்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிப்போம். இது கூட வந்து நார்மல் பசும்பால் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ண இந்த மில்க் தான் ஆட் பண்ணுவோம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிகமான இருக்கிற போர்ஷன்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தேவையான அளவு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது கூட ஹனி வந்து காலையில் சாப்பிடும் போது தான் மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதையும் காலையில் தான் கட் பண்ணி வச்சுப்போம். இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எப்போ சாப்பிட போகிறோமோ ஒரு 1 hour பிஃபோர் அப்போயே நாங்கள் எடுத்து வச்சுட்டோன்னா கூலிங் அடங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸ் இல்லாமல் மற்ற நாள் பார்த்திங்கன்னா எதர் நாங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லைனா மித்து வந்து ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவார். அவர் அந்த மாதிரி சாப்பிடும்போது நான் சப்பாத்தி இல்லைனா ராகி மால்ட் அந்த மாதிரி எடுத்துப்போம். தோசை மாவு அந்த மாதிரி வாங்கினோன்னா நான் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்னா கண்டிப்பாக மாவு புளிச்சு வீணாக போயிடும். அண்ட் அந்த மாதிரி டைமில் 2 பேருக்கும் சேர்த்து கோதுமை தோசையாக ஊற்றிடுறது. காலையில் எனக்காக தனியாக ஏதாவது செய்கிறதுனா ரொம்ப கடுப்பாக இருக்கும். நைட்டில் வேணால் எனக்காகன்னு ஏதாவது செஞ்சுப்பேன். பட் மார்னிங் டைமில் என்ன இருக்கோ 2 பேரும் ஈக்குவலாக சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவோம். இல்லைனா எதுவும் செய்யறதில்லை. அதனாலேயே மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீட் பிரெட் வாங்கி வச்சுருப்பேன். அது கூட ஒரு ஆம்லேட் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் டைமில் வந்து ஹெவியாக சாப்பிட்றதில்ல, மைல்டான ஃபுட். இன்கேஸ் தோசை இட்லி அந்த மாதிரி சாப்பிட்ணுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுனாலும் 2 தோசை 2 இட்லி, சப்பாத்தியாக இருந்தால் 2 சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்ற போர்ஷனை எவ்வளோ வந்து நம்மளால் குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டால் போதும். எங்கள் 2 பேருக்கு ஒரு மாதுளம்பழம் எடுத்தோன்னா எனக்கு பாதி மித்துவுக்கு பாதின்னு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆப்பிள் கூட பாதி ஆப்பிள் தான் கட் பண்ணுவோம். அதில் வந்து நான் 2 to 3 பீஸ் எடுத்துப்பேன். மீதி எல்லாமே மித்துவுக்கு கொடுத்துரும். அண்ட் இந்த 2 ஃப்ரூட்ஸ் கூடவும் அவர் எக்ஸ்ட்ராவாக வாழைப்பழம் ஆட் பண்ணிப்பார். அதுவும் செவ்வாழையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு வாழைப்பழம் இதில் மிக்ஸ் பண்ணால் செட் ஆகாதுன்றதுனால நான் ஆட் பண்ண மாட்டேன். அவருக்கு மட்டும் ஒரு வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதில் நம்ம நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதால நமக்கு சீக்கிரமாக பசி எடுக்காது. பிகாஸ் ஸ்டொமக் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதே பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. பட் நிறைய ப்ராடக்ட் வாங்கணும், நிறைய இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னும் நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக. ஃபஸ்ட்டு நான் காமிக்கும் போது மொட்டு தான் இருந்துச்சு. நான் 0 வாட்டர் குடிச்சிட்டு ஓட்ஸுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பூ நல்லாவே பூத்துடுச்சு. ஏதோ 2 மாதம் கழித்து நான் கஷ்டப்பட்டு அதை தண்ணி ஊற்றி வளர்த்ததுக்கு ஒரு பூ அழகாக பூத்துருச்சு. லஞ்சுக்கு ஸ்டீம்ட் வெஜிடபிள்ஸ் தான். நமக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருந்ததோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்.
எப்போவுமே இதுதான் நாங்க லஞ்சுக்கு சாப்பிடுவோம்னு இல்ல. என்னுடைய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வேற வேற தான் செஞ்சிருப்பேன். இந்த ஸ்டீம்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லன்னா 2 டேஸ் கூட நாங்க பண்ணுவோம். இல்ல 3 டேஸ் கூட மேக்ஸிமம் போகும். இது எய்தர் லஞ்சுக்கு நாங்க பண்ணுவோம், இல்லன்னா டின்னருக்கு நாங்க பண்ணுவோம். மோஸ்ட்டா ப்ரோக்கலி தான் நாங்க ஆட் பண்ணுவோம். அது கிடைக்கலன்னும்போது தான் காலிஃப்ளவர் ஆட் பண்றது. 2 பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு 3, 3 பீஸ் வர மாதிரி சின்னதா தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ற வெஜிடபிள்ஸ்லயே எனக்கு பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் தான். தனியா பீன்ஸ் பொரியல்னு குடுத்தா நான் தொடக்கூட மாட்டேன். அதுக்கு பதிலா கேரட், பீன்ஸ், கோஸ் இது 3மே மிக்ஸ் பண்ணி பொரியலா குடுத்தா சாப்பிடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 2 to 3 டேஸ் ஆச்சுன்னா வீணாகிடும். ஸோ எவ்வளோ வந்து நல்லாயிருக்கும் எல்லாமே கட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் கூடயே போட்டு ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆட் பண்ணதுலேயே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது கார்ன் தான். ஸோ 2 பேருக்கும் நான் தனியாக பவுலில் எடுத்து வச்சாலும் அவருடைய போர்ஷனில் இருக்க கார்னும் எடுத்து என்னுடைய பிளேட்லேயே வச்சுருவேன். எனக்கு ஸ்வீட் கார்ன் வந்து அந்தளவுக்கு பிடிக்கும். பட் கடையில் வாங்கி சாப்பிடும்போது எனக்கு அந்தளவுக்கு சாப்பிடணும்னு தோணாது. பட் வீட்டில் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் கட் பண்ணி ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கும்போதே மித்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் ஆல்சோ இது கூடவே கொஞ்சமாக கீ ரைஸும் ரெடி பண்ணியிருந்தார். கீ வந்து நிறையலாம் ஆட் பண்ணல. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். ரைஸ் அதிகமாக எடுத்துக்கல. பிகாஸ் வெஜிடபிள்ஸே கொஞ்சம் நிறைய நாங்கள் ஸ்டீம் பண்ணிட்டோம். அதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸ் கொஞ்சம் கம்மியாக்கிட்டோம். இந்த பேஸ்ட்டில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இது மட்டுமே போட்டு நீங்கள் சாட்டே பண்ணி சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால தான் ரைஸுடைய போர்ஷன் நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். இல்லை வெறும் ரைஸ் மட்டுமே சாப்பிட்றோன்னும் போது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும். 2 வேளையாக போட்டு சாப்பிட மாட்டோம். ஒரே வேளையை எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சாப்பிட்றது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா பாயில் ஆகிடும். அண்ட் ஆல்சோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்தால் தான் ஒரே சமையலாக இருக்கும். வேறு வேறு மாதிரி டேஸ்ட் இருந்தால் அதிலே ஒரு சில போர்ஷன் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வள்ளிக்கிழங்கும் பார்த்திங்கன்னா மித்துவுக்கு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு பிடிக்கும். எனக்கு வந்து வள்ளிக்கிழங்கு இதில் மிக்ஸ் பண்ணால் பிடிக்காது. அதை தனியாக வேணாலும் வச்சு சாப்பிடுவேன். நல்லா ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஆயில் எடுத்துக்கலாம். நிறையெல்லாம் ஆயில் எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது செட் ஆகலை அப்படின்னும் போது வெறுமனே பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கான பிளேட். பிகாஸ் வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காய்கறி கூட நான் மிக்ஸ் பண்ணல. அதில் மிக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து மித்து எடுத்துக்கிட்டாரு. நான் அதை வந்து தனியாக அப்படியே வச்சு தான் சாப்பிட்றேன். இப்போ நான் உள்ளே எடுத்துகிட்டு வர்றது பார்த்திங்கன்னா எம்மா ஜெர்மனியோடைய ஒரிஜினல் மேட்ரஸ். நான் கூட மேட்ரஸ் இவ்வளோ சின்னதாக ரொம்ப காம்பேக்டாக வந்து பேக்கேஜிங் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சின்னதாக இருந்தது. உள்ளே உண்மையில் பெட்டு தான் இருந்ததா என்னன்ற ஒரு கன்ஃபியூஷன் வேறு. இந்த பெட்க்கு 15 இயர் ஃப்ரீ வாரண்ட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங். நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இது கூடவே ஒரு பேம்ப்ளெட்டும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு கட்டர் கூட கொடுத்துருந்தாங்க இந்த கவர் எல்லாமே நம்ம கட் பண்ணுறதுக்கு. நான் ஆர்வக்கோளாறில் எப்போவும் போல் சீசர் வச்சு தான் கட் பண்ணியிருந்தேன்.
நம்மளுடைய காட் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய இது சிங்கிள் பெட் இல்லை குவீன் சைஸ் இல்லை கிங் சைஸ் எந்த சைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இது ஒரு ஏர்டைட் பேக்கேஜிங் விச் மீன்ஸ் வேக்யூம் பேக்கேஜிங். ஸோ பெட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கவருக்கு மேலே இன்னொரு லேயர் போட்டு நல்லா கம்ப்ரஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தட் அந்த பாக்ஸ்க்குள்ளே அது ஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ மேலே இருக்கிற ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பெட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சின்னதாக ஒரு பெட்ஷீட் அளவில் தான் இருந்தது, ரொம்ப தின்னாக இருந்தது. இது கூட பெட்டு சைஸ் நல்லா பெருசாக வருமானு ஃபஸ்ட்டு டவுட்டாக இருந்தது. லைட்டாக அந்த கார்னரில் அந்த கம்ப்ரஸ் பண்ண அந்த கவரை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு அதனுடைய ஒரிஜினல் சைஸ்க்கே வந்துடுச்சு. இதனுடைய ஆக்சுவல் நேம் பார்த்திங்கன்னா எம்மா ஒரிஜினல் மேட்ரஸ் விச் மீன்ஸ் இது ஃபுல்லாக ஃபோம்லேயே செஞ்சுருக்கிறது. மேலே இருக்கிற அந்த ஒயிட் லேயர் வந்து நல்லா அல்ட்ரா ட்ரை மெட்டீரியல், ரொம்ப சாஃப்ட். நீங்கள் கையை வச்சு அழுத்தி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பெட்டோடைய விட்த்தும் என்னுடைய கை அளவு விடவும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல ஃப்ளஃபி. நீங்கள் படுத்திங்கன்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பெட்டோடைய பேஸ் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்கிறதுனால பெட் மூவ்மெண்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ பெட் வந்து காட்லேருந்து எந்த பக்கமும் மூவ் ஆகாமல் ஸ்டடியாக ஒரே பிளேஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ 2 சைடும் உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ தட் நீங்கள் பெட்டை ஒவ்வொரு டைம் லிஃப்ட் பண்ணும் போதும் இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பெட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதனுடைய மெட்டீரியல் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது மோஷன் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க, பெட்டில் நல்லா குதிச்சிட்டு இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் கூட இம்பேக்ட் பண்ணாது, நல்லாவே தூங்கலாம். இந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கம்ஃபர்டபுளான ஒரு மேட்ரஸ். இந்த சைட்டில் ஆல்ரெடி சேல் போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு 100 nights ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அழகாக ஒரு பூ பூத்திருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் டே இதே மாதிரி பூ பூக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்போவுமே மொட்டு இருக்கும், அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது அது காஞ்சி போயிடும். ஏன்னா வெயில் இல்லாததுனால பூ பூக்காது. இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அழகாக பூ பூத்துருச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மித்துவுக்கு ஃப்ரூட் பவுல் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு காலையிலேயே ஃப்ரூட் சாப்பிட்றேன்னா சுத்தமாக செட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி செய்வேன், எனக்கு ஒரு மாதிரி செய்வேன். புதுசாக பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க எப்படி உங்களுக்கு ஒரு ஐட்டம் அவருக்கு ஒரு ஐட்டம் செய்கிறீங்கன்னு. ஸோ நீங்கள் பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஆஃபீஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஃபுட் ரொட்டீன் தான் இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சதை நான் தனியாக செஞ்சுக்கிறேன், மித்துவுக்கு பிடிச்சதை தனியாக செஞ்சு தரேன். எனக்கு காலையில் டிஃபனுக்கு மல்டிக்ரெயின் வீட் பிரெட் இருந்துச்சு. அதில் ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்தாலே போதும், நம்மளுடைய டிஃபன் முடிஞ்சிடும். அது அப்படியே சாப்பிட மாட்டேன், அது கூட ஏதாவது ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்றது. அப்படியே அதை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு ஃபுல் பாயில் ஆட் பண்ணுவேன், இல்லைனா பாயில்டு எக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு அதை தான் பிரெட் ஸ்லைஸ் நடுவில் வச்சு சாப்பிட்ருந்தேன். இதில் எல்லா வெஜிடபிள்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆம்லேட்டாக போட்டு சாப்பிடலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஆனியன் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான். நான் இதில் 2 எக்லாம் ஆட் பண்ணவே இல்லை, 1 தான் ஆட் பண்ணியிருந்தேன். கேப்சிகம் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் நல்லா பீட் பண்ணிவிடவே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு. வீட் பிரெட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே கூட சாப்பிடலாம். இதுக்கு முன்னாடி நான் டோஸ்ட் பண்ணது மித்துவுக்காக ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன்.
எனக்கு வந்து அகைன் நான் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். பட் அதுலேயும் பாதி முட்டை வந்து மித்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் எனக்காக மட்டும் நான் காஃபி போட்டுட்ருக்கேன். இந்த கப் வந்து நான் லாஸ்ட் வீக் டிமார்ட் போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு காஃபி கப்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டினியூஸாக வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் 10 கப்ஸ் மேலேயே இருக்குது. இந்த கப்புடைய ரேட் பார்த்திங்கன்னா ₹39 தான். எனக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கப் வாங்கினேன். பிகாஸ் மித்துவுக்கு வந்து புதுசாக வாங்குறது பிடிக்காது. பழைய கப்பில் அவர் குடிச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு மட்டும் சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நானும் மித்துவும் கடைக்கு கிளம்பிட்டோம். மீன் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் மீன் தான் வாங்க போனோம். அகெயின் மீன் குழம்பு வேணாம். பட் மீன் வறுவல் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ நானும் மித்துவும் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் அடிக்கடி ஐல மீன் வாங்கி செய்கிற மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து புதுசாக வேறு ஏதாவது செய்யலான்னு பார்த்தோம். நாங்கள் போன டைமுக்கு நாக்கு மீன் இருந்தது. அது வந்து அதலை மீனுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து அதலை மீன் ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறேன். மீன் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்களே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அந்த குடல் எல்லாமே வந்து மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டோன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடும். லஞ்சுக்கு வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். கீரையும் மீனும் சாப்பிட்டா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எங்கள் வீட்லேயும் சரி மித்து வீட்லேயும் சரி இந்த காம்பினேஷனில் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் வேணால் வைக்க மாட்டோம், மீன் சாப்பிடுவோம். எங்கள் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. அதனால தான் நாங்கள் இப்போவுமே அதே மாதிரியே சாப்பிட்டுட்ருக்கோம். கீரை செய்யும் போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தான் செய்வேன். அது ஏன்னே தெரியாது. கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் நான் வந்து பெரிய கேப் விட்டுட்டேன்னா அது எப்படி செய்யணுன்றதே மறந்துடுவேன். பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி செஞ்சுருப்பேன். பருப்பு தனியாக வேக வச்சுருப்பேன். கீரை வந்து வெங்காயம் தக்காளியோடு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி செய்யறதுனே தெரியாது. ஸோ எனக்கு எது வருதோ அந்த மாதிரி தான் நான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமும் பார்த்தீங்கன்னா பருப்பு கூடயே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் முருங்கீரையை போட்டு கொதிக்க வச்சு தான் மறுபடியும் கடைஞ்சிருப்பேன். எப்பவும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காக்கா வரும். 8 இல்லைன்னா 8:30 மணிக்கு வரும். ஏதாவது பிஸ்கெட் வைப்பேன். இப்போல்லாம் காலை நேரத்தில் வர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கத்திட்டு இருக்கும். அன்றைக்கி என்னன்னே தெரியல, நான் வெளியே போய் மீன் கழுவிட்டுருக்கு ஒரு 3 காக்கா கிட்ட வந்திருந்தது. இது வரைக்கும் நான் 3 காக்காவை அங்கே நான் பார்த்தது கிடையாது. புதுசாக இப்போ 3 இருக்குது. நான் மீன் ஃபுல்லும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வர வரைக்குமே அந்த ஒரு காக்கா என் பக்கத்தில் இருந்து நகரவே இல்லை. மீதி 2வது கொஞ்சம் பயந்தது. ஆனால் இது சுத்தமாகவே பயப்படலை. இதில் வந்து 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 லெமன் அண்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முருங்கைக்கீரை நிறையவே இருந்தது. எல்லாமே செஞ்சோன்னா கண்டிப்பாக மீந்துடும். அதனால் பாதி மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை சாம்பார் எங்கள் வீட்டில் செய்வாங்க. அம்மா செய்யும் போது நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது வந்து மோரோவர் சொதப்பாது. அதனால் நான் அதே மாதிரி தான் செஞ்சிட்றது. பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதில் வந்து 2 கரண்டி மட்டும் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இதில் வந்து முருங்கைக்கீரை போட்டு அது நல்லா கொதித்து வந்ததும் அதை கடைஞ்சிட்டு கடைசியாக இந்த பருப்பு மறுபடியும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அதில் வந்து பருப்பு பார்க்குறதுக்கு நல்லா வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான்.
ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணலனாலும் ஏதோ டயட்டுன்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எண்ணெய் ஐட்டம்லாம் சாப்பிட்றோன்னு நிறைய டெம்ப் பண்ணும். பட் இப்போ வந்து நாங்கள் நிறைய குறைச்சிட்டோன்றதுனால அதிகமாக சாப்பிடணும்னு தோன்றதில்ல. ஆனால் மீன் வறுவல் சாப்பிடணும்னு தோணும். ஆயில் அதிகமாக ஆட் பண்ணணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பட் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குறைச்சிட்டோம். மண் சட்டியில் கீரை கடைஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் வீட்டில் அது கிடையாது. அதனால தான் இங்கே வந்து நாங்கள் மிக்சியில் யூஸ் பண்ணுவோம். அங்கே பாண்டியில் 2 வீட்லேயுமே மண் சட்டி இருக்கும். கீரை எப்போ செஞ்சாலுமே நாங்கள் வந்து அந்த மண் சட்டியில் கடைஞ்சி தான் சாப்பிடுவோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை எப்போ பருப்பு போட்டு கடைஞ்சாலும் எங்கள் வீட்டில் வந்து வடவம் தான் ஆட் பண்ணுவாங்க. கடுகு ஆட் பண்ணுறதை விட இந்த வடவம் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கீரையாக இருந்தாலும் நான் மோஸ்ட்டாக கடுகு அவாய்ட் பண்ணிவிட்டு இது தான் போடுவேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். எங்களுடைய ரூம் க்ளீன் பண்ணி மோர் தென் ஒரு 2 வீக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. டேபிளாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருந்தாலும் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்தது. கீழே கூட அந்த ஃப்ளோர் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கீழே ஃபுல்லும் மாப் பண்ணி ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு இந்த பெட் ஸ்ப்ரெட் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே மைல்டான கலர். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். 350க்குள்ளே தான் இதனுடைய ரேஞ்ச் நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. 250லேருந்து 350க்குள்ளே தான் இருக்கும். குவாலிட்டி வந்து ஓகே டைப். ரொம்ப ஒரு பியூர் காட்டன்னு சொல்ல முடியாது. பட் காட்டன் மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். எங்களுடைய கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்கும். அதுவும் மெயின் ரோடுன்றனால எப்போவுமே தூசி இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து மாப் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் டைம் இருந்தால் போடுவோம், இல்லைனா வந்து வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுறது. ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போடும் போதே அப்படியே கிச்சன் ஏரியாவும் பண்ணியாச்சு. எவ்வளோ சமைச்சிட்டு மேலே அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலும் எல்லா குப்பையும் கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு தடவை அங்கே மாப் போட்டோன்னா கிச்சன் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் ஃபைனலி வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.